9, 18, 27 இந்த 9, 18, 27 செவ்வாயினுடைய தன்மை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய்க்குரிய தன்மை அப்படின்னு பார்த்தாலே இவங்களுக்கு எப்படி இருந்தாலும் இந்த ருணரோக சத்துருக்கள் இருந்தால் 8ஆம் நம்பரில் எல்லாமே முடிச்சுட்டு புது பிறவியாக பிறக்கிறவங்க இந்த பிறவி. ஆனால் 1ஆம் நம்பர்காரங்க மாதிரி ஒரு கள்ளங்கவுடம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கிறதுனால எல்லா விதமான அனுபவங்களையும் பெற்றதுனால பிறக்கிற போதே 9, 18 இருக்கிறது பிறக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ராஜதந்திரிகளாக இருப்பாங்க. போர் திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க சும்மா இருந்தாலும் சுற்றி இருக்கவங்க போருக்காக அழைக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஏன்னா போர் தான் எல்லாமே. போராட்டம், போராட்டத்திலேருந்து வெற்றி. இது 3 தான் இவங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது. இவங்களுக்கு என்னென்ன விதத்தில் ருணரோக சத்துருக்கள் எப்படி வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கீழே விழுந்து அடிபடுறது. உள்ளுக்குள்ள வியாதின்னு சில பேருக்கு சொல்லுவோம். பட் இவங்களுக்கு அப்படி இல்லை. கீழே விழுந்து அடிபட்டு ரத்தங்கள் வெளியில் போகிறது. ஸோ அது மாதிரி ரத்தம் வெளியில் போகிறதுங்கிறத நம்ம அட்வான்ஸாகவே நம்ம பரிகாரமாக என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் அட்வான்ஸாகவே போய் ஒரு பிளட் டொனேஷன் பண்ணிடுங்க. உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அந்த வயிற்றை தான் பாதிக்கும். ஸோ அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீர்ந்து இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு புதிய வாகனங்கள், புதிய வீடு, புதிய ஏவலாட்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவங்க வசதியாக வாழக்கூடியவங்க தான். ஸோ அதனால் இந்த வருடம் நிச்சயமாக 1ஆம் நம்பருக்கும் 9ஆம் நம்பருக்கும் நல்ல விதமான உறவு உண்டு அப்படிங்கிறதால இவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல வெற்றி அடைஞ்சு இந்த வருடம் சிறப்பாகவே வாழ்வாங்க.